அழகிய மணவாளப் பெருமாள் என்று ஸ்ரீ ரங்கநாதருக்கு ஒரு பெயர் உண்டு. ஏன் தெரியுமா? பார்ப்போம். உறையூரிலே, அதாவது நிச்சுலாபுரின்னு புராணங்களிலே அதற்கு பெயர். அங்கு ஆண்டு வந்த நந்த சோழனினுடைய பெண்ணான கமலவல்லி ஸ்ரீ ரங்கநாதர் மீது காதல் கொண்டாள். அரண்மனையிலே அவள் ஒரு பித்து பிடித்தவள் போலே காணப்பட்டாள். யாருடனும் எதுவும் பேசவில்லை, யாருடனும் விளையாடவில்லை. மனதிலே எப்பொழுதும் ஸ்ரீ ரங்கநாதரையே நினைத்து கொண்டு அவரையே கணவனாக கொண்டு வாழ்ந்து வந்தாள். இந்த கமலவல்லியின் தந்தையான நந்த சோழன் இதை பார்க்கிறான். இவளுக்கு ஏதாவது மனநோயா என்று ஆராய்ந்து பார்த்தான். அப்பொழுதுதான் அவனுக்கு நடந்த சரித்திரம்லாம் தெரிந்தது. இவளுக்கு வந்தது மனநோய் இல்லை, மன்மத நோய் என்று அறிந்து கொண்டான். நேரே தன் பெண்ணிடம் போனான். கமலவல்லியே, உனக்கு யார் மீதாவது ஆசை இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு அந்த கமலவல்லி பளிச்சென்று ஒரு பதில் கூறினாள். அதாவது, எனக்கு இந்த உலகத்திலே எந்த மனிதர் மீதும் ஆசை கிடையாது. நான் ஸ்ரீ ரங்கநாதரையே கணவனாக விரும்புகிறேன், அவரையே திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று கூறிவிட்டாள். அப்பொழுது மிகவும் சந்தோஷத்தோடு முடிவெடுத்தான், தன்னுடைய பெண்ணான கமலவல்லியை ஸ்ரீ ரங்கநாதருக்கே கொடுக்க வேண்டியது என்று. தன்னுடைய பெண்ணை கொடுக்க வேண்டுமே, அரசன் ஆயித்தே. கமலவல்லியை கொடுக்கிறான் என்றால் கூடவே எவ்வளவோ தனங்களையும் சேர்த்து கொடுப்பான். அதுபோலே 360 கலன் நெல்மணிகள், அதாவது இந்த நெல்மணிகள் எல்லாம் சாதாரண நெல்மணிகள் இல்லை, தங்கத்தினாலேயே ஆன நெல்மணிகள். கலன் என்பது ஒரு அளவு. இப்படி 360 கலம் நெல்மணிகள், செடிகளிலே வளரக்கூடிய 5 வகையான காய்கறிகள், கொடிகளிலே வளரக்கூடிய 5 வகையான காய்கறிகள், இதற்கு தேவையான மளிகை சாமான்கள் எல்லாவற்றையும் திரட்டி அவ்வளவு ஆபரணங்கள், ஆடைகள் எல்லாத்தையும் ஸ்திரீதனமாக கமலவல்லிக்கு கொடுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் 100 தோழிமார்களையும் கமலவல்லியோடே அனுப்பி வைக்கிறான். ஸ்ரீ ரங்கநாதருக்கு கமலவல்லியை திருமணம் செய்விக்க வேண்டும்னு ஆசையாக பாரித்து கொண்டு திருவரங்கத்திற்கு வந்தான். திருவரங்கத்திலே கமலவல்லியானவள் ஸ்ரீ ரங்கநாதரை கண்ணாலே கண்டாள். அந்த திருமணத்தூண்னு சொல்லக்கூடிய அந்த மூலஸ்தானத்திற்கு உள்ளே சென்றாள். உள்ளே சென்றவுடன் ஸ்ரீ ரங்கநாதரோடு ஒன்றாக கலந்தாள், ஐக்கியமாகிவிட்டாள். இப்படி கமலவல்லி நாச்சியாருக்கும் ஸ்ரீ ரங்கநாதருக்கும் திருமண வைபவமானது வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த சமயத்திலே அந்த அரசன் இதை பார்த்து ரொம்ப மனம் மகிழ்ந்தான். இப்பொழுது ஸ்ரீரங்கநாதர் என்னவாக ஆகிவிட்டார்? மாப்பிள்ளையாக ஆகிவிட்டார். அதாவது தமிழிலே மணவாளன் என்று கூறுவர்கள். அதுவும் எப்படிப்பட்ட மாப்பிள்ளை? மிகவும் அழகான மாப்பிள்ளை. ஆகையாலே அன்று முதல் ஸ்ரீரங்கநாதருக்கு அழகிய மணவாளப் பெருமாள் என்று பெயர் வந்தது. மேலே என்ன நடந்தது தொடர்ந்து பார்ப்போம்.